படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு கட்சி மீட்டிங்ல வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்காப்புல. ஒரு முதலமைச்சரு. அந்த ஒரு முதலமைச்சர வந்து நம்ம திலீப் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. அவரு என்ன பண்றாப்புலன்னா, நானும் அந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிப்புட்டு ஒரு படத்துல வந்து அந்த கட்சியில ஒரு படத்துல இருக்காப்புல. இருக்கும்போது திடீர்னு பார்த்தா, அந்த முதலமைச்சர் வந்து அவர் ஒரு படத்துல வந்து கார்ல கடத்திட்டு போயிறாப்புல. கடத்திட்டு போனதுக்கப்புறம் அந்த முதலமைச்சர் யாரு கடத்திட்டு போனா வச்சா அப்படின்னு சொல்லிப்புட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நியூஸ்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு படத்துல வந்துருது. வந்ததுக்கப்புறம் அந்த கடத்திட்டு போன ஆள் யாரு எவருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா ஒரு படத்துல வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது அந்த முதலமைச்சரோட பையனா நம்ம நம்ம வினித் ஸ்ரீனிவாசன் தான் வராப்புல. அப்பாவை யாரு கடத்திட்டு போனா வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் ஒரு படத்துல வந்து ஒரு படத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரு படத்துல வந்து நம்ம சீனிவாசனும் ஒரு போலீஸும் ஒரு பக்கத்துல வந்து 2 பேரும் ஒரு படத்துல இது யாரு எவருன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல மாறி மாறி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்க போகும் அந்த திலீப் வந்து அந்த முதலமைச்சர் ஒரு படத்துல வந்து ரொம்ப துன்புறுத்துறாப்புல. துன்புறுத்தி மலைக்காட்டுக்குள்ள ஒரு படத்துல ஒரு இடத்துல தனியா தனியா வச்சிருக்கும் போது அந்த முதலமைச்சருக்கு ஒரு படத்துல வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு டார்ச்சர்னா பேசியே கொல்லக்கூடிய ஒரு ஆளாவே இருப்பாப்புல. தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வினித் சீனிவாசன் ஒரு படத்துல வந்து இது யார் எவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல கண்டுபிடிக்க போகும்போது இந்த ஒரு படத்தோட மெயினா நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி நடிச்சிருப்பாப்புல. அந்த பொறுப்பை வந்து அவன்கிட்ட வந்து ஒரு படத்துல ஒப்படைக்கிறாப்புல. நம்ம வினித் சீனிவாசன் ஒரு படத்துல சொல்றாப்புல, இந்த மாதிரி எங்க அப்பாவை கடத்திட்டு போன ஆளு அந்த ஆளு வந்து எனக்கு வேணும், உயிரோட வேணும்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து நம்ம சாண்டிட்ட வந்து சொல்றாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சாண்டி ஒரு படத்துல வந்து நம்ம திலீப் ஒரு படத்தை தேடுறாப்புல. தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா படத்துல ஒரு டுஸ்ட் ஒண்ணு வருது. எப்படின்னா இந்த போலீஸ் அதிகாரியை நம்ம சாண்டியே ஒரு படத்துல வந்து நம்ம திலீப்புக்கு ஒரு படத்துல வந்து ஹெல்ப் பண்றாப்புல. நம்ம திலீப்போட கூட்டாளிகளோ கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க. 3 பேரை பிடிக்கும்போது மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இதை பார்த்து வினித் ஸ்ரீனிவாசன் ரொம்ப ஒரு கோபத்தின் உச்சத்துல ரொம்ப இருக்காப்புல. இருக்கம் போகும்போது தான் தெரிய வருது நம்ம திலீப் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு பதில் தெரிய வருது. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் எதனால நம்ம சிஎம் ஒரு படத்துல வந்து கடத்திட்டு போனாப்புல அப்படின்னு நம்ம சீனிவாசன் ஒரு படத்துல வந்து கண்டுபிடிக்கிற விதமாகவும் இருக்கட்டும். நம்ம திலீப் வந்து எதனால அந்த முதலமைச்சர் வந்து கடத்திட்டு போனாப்புல அவருக்கு நம்ம முதலமைச்சருக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட ஒரு கதையா இருக்கு. அதை பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை நம்ம திலீப் தான் வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்கு. அவ்வளோ தக்காளி எப்படி சொல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரே கிறுக்குத்தனமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது இந்த என்ன அந்த ஒரு மனுஷன் இப்படி பேசிக்கிட்டே இருக்காப்புல. எதனால இந்த சிஎம்க்கு ஒரு பாதத்தில் கடத்தினாப்புல இவருக்கு என்ன ஆச்சு, எதனால ஒரு மனநல பாதிக்கப்பட்டது அப்படிதாங்க அவருக்கு ஒரு பாதத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் ஐடியிலேருந்து எல்லாமே ஒரு படத்தில் ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயினாக ஒரு கேமியோ மாதிரியே ஒரு படத்தில் வந்து கேமியோலாம் கிடையாது கைஸ். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா நம்ம மோகன்லால் ஒரு படத்துல ஒரு ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி வராப்புல. அவரோட சேர்ந்து நம்ம திலீப் ஒரு படத்துல வந்து அவரும் ஒரு படத்துல கேங்ஸ்டரா இருக்கிற மாதிரி ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம மோகன்லால் ஒரு படத்துல வந்து ஒரு வேலை ஒரு சம்பவம் பண்ணிட்டு நம்ம திலீப்புக்கு ஒரு படத்துல வந்து இனிமே இந்த தொழிலை நீ தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு படத்துல போயிடாப்புல. போனது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற ஒரு 1/2 மணி நேரம் சீன் வருவாப்புல. 1/2 மணி நேரம் சீன் நடிச்சு கொடுத்துட்டு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சீன்ல வந்து ஒரு ஃபைட் சீன்ல வந்து நடிச்சு கொடுத்து போயிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஐடியா வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அவர் ஒரு போலீஸ் கேரக்டர்ல போட்டு நீட்டா அழகா நடிச்சிருக்காங்க. மெயினா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரே காமெடியா தாங்க இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்துல மெயினா நம்ம தளபதி ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா தளபதியோட ஃபேன்ஸா இருப்பாப்புல அவ்வளோ. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரே பிஜிஎம்மா நம்ம தளபதியோட பிஜிஎம்லாம் போட்டு வேற எல்லாம் சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம தயான் சீனிவாசன் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அவரும் ஒரு படத்துல வந்து ஒரு எப்படி சொல்ற மீடியால இருந்து ஒர்க் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது அவர் ஐடியா இதெல்லாம் பார்க்கறது ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடின் கிங்ஸ்லி ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அவரு ஒரு காமெடி சீன்ல வராப்புல. அதை பார்க்கும்போது அவரு ஐடியா எல்லாம் பார்க்கறது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரண்யா ஒரு படத்துல நடிச்சிருப்பா. திலீப்புக்கு ஒரு படத்துல வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளு மாதிரி காமிச்சிருப்பா. அதில் பார்க்கும்போது அவங்க ஐடியா எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. மத்தபடி இந்த படத்தோட நம்ம பிஜு சந்தோஷ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு முதலமைச்சரா நடிச்சிருப்பாப்புல. அவர் ஒரு படத்துல வந்து எதனால நம்ம தூக்கிட்டு வந்தா எதனால இப்படிலாம் கொடுமை படுத்துறான் பேசியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல அவருக்கு ஒரு கேரக்டா போட்டு சூப்பரா எல்லாம் நடிச்சு கொடுத்துருக்காப்புல. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அது அடுத்த ஒரு பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் ஒன்று எப்படி சொல்ற லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க. அதுல வந்து நம்ம எஸ்ஏ ஜோரியா வந்து நம்ம மோகன்லாலும் ஒரு படத்துல திலீப்புமே ஒரு படத்துல வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படத்துல போறாப்புல. அதை பார்க்கும்போது இந்த ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ரோல்ல ஒரு கேங்ஸ்டர் ரோல் மாதிரி நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அடுத்த பாட்டுல வந்து நம்ம எஸ்ஏ ஜூரியா தான் ஒரு படத்துல வில்ல மாதிரி ஒரு படத்துல காமிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நம்ம எஸ்ஏ ஜூரியா கிட்ட ஒரு
ஒரு 5 நிமிஷம் சீன்ல வருவாப்புல. 5 நிமிஷம் சீனு தக்காளி தாறுமாறா சூப்பரா நடிச்சு குடுத்துட்டு போயிருவாப்புல. என்ன பொறுத்தவரைக்கும் அது நம்ம எஸ்.ஏ. சூர்யா வந்ததாங்க பார்க்கறதுக்கு எனக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்துல காமெடின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறது எனக்கே ரொம்ப ஒரு போரிங்கா தான் இருந்துச்சு. இப்போ படம் பேர் என்னன்னா பா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. அத பார்க்கும்போது என்னடா பாப்பான்னு போட்டு வச்சிருக்கியே அப்படிதான் எனக்கு மனசுல தோணுச்சு. இதுதான் பேரா? இதெல்லாம் படம் பேரா? அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் ஜி5ல அவைலபிளா இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்ல எல்லாம் பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சரி வேற அளவுக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு படமா தான் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சீன் தாங்க இதுல மித்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர எல்லாமே நம்ம வழக்கப்பட்ட சீனா தான் இருந்துச்சு. அத பார்க்கும்போது ஓரளவு ஓகே மாரி தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாங்க.